முக்கியமா அதுல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டுல நான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நான் அலைன் ஆயிட்டேன். சூரியன் கரைஞ்சிட்டாரு அந்த மேகத்துக்கு பின்னாடி அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, அது மாதிரி எனக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, எனக்குள்ள இருக்கிற அடையாளங்கள் எல்லாமே கரைந்து நான் யார் அப்படிங்கறது முழுமையா தெரிஞ்சுக்கும் போது எனக்குள்ள வந்த அந்த ஒளிதான் அந்த அக்னியா அங்க சொல்லப்பட்டது. தந்தை சொல்லுக்கு அவ்வளவு கட்டுப்பட்டவர். இப்படி நிறைய விஷயங்கள் நாம ராமர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு நாங்க வாழறோம். தந்தை சொல்லுக்கு அவ்வளவு கட்டுப்பட்டவர். இப்படி நிறைய விஷயங்கள் நாம ராமர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு நாங்க வாழறோம். தன்னுடைய தியானத்துல அவர் தெரிஞ்சுக்கிறார் என்ன அப்படின்னா, தான் முற்பிறவியில வால்மீகியா இருந்ததை அவர் தெரிஞ்சுக்கிறார். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஆனந்தத்தின் 1000 விதைகள். ஆனந்தமா இருக்கிறதுக்கான 1000 விதைகளை தான் இந்த புத்தகத்துல நாம பார்க்க போறோம். முக்கியமா அதுல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டுல நான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நான் அலைன் ஆயிட்டேன். நான் நீர்லயும் மறைஞ்சிருக்கலாம், காத்துலயும் கரைஞ்சிருக்கலாம், நான் என்ன வேணாலும் செய்திருக்கலாம். அந்த அளவுக்கு அதன் மீது எனக்கு ஒரு முழுமையான கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் அவர் விடல. அப்படின்னா நீங்க நெருப்புல இருந்து அப்படியே வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே அக்னி பரீட்சை நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இங்க அவங்க அக்னின்னு சொன்னது தெய்வீக ஞான ஒளியை தான் அவங்க அக்னி மென்ஷன் பண்ணாரு வால்மீகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு மேகத்துக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற சூரியன் வெளியே வரும்போது எப்படி பிரகாசமா இருக்குமோ அது மாதிரி நான் அங்க சிறைப்பட்டு இருந்ததுக்கு அப்புறமா வெளியே வரும்போது, அங்க போகிறதுக்கு முன்னாடி நான் வேறையா இருந்தேன். அங்க இருந்து வெளியே வரும்போது முழுமையா என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்குள்ள நான் அப்படிங்கிற எல்லா அடையாளங்களுமே அங்க தொலைஞ்சு போச்சு. சூரியன் கரைஞ்சிட்டாரு அந்த மேகத்துக்கு பின்னாடி அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, அது மாதிரி எனக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, எனக்குள்ள இருக்கிற அடையாளங்கள் எல்லாமே கரைந்து நான் யார் அப்படிங்கறது முழுமையா தெரிஞ்சுக்கும் போது எனக்குள்ள வந்த அந்த ஒளிதான் அந்த அக்னியா அங்க சொல்லப்பட்டதே தவிர நான் அக்னி பரீட்சை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஒரு சூரியன் கிரகணம் அப்ப பாம்பு பிடிச்சிடுச்சு, அது விடும்போது அந்த சூரியன் பிரகாசிக்கும் சொல்லிட்டு எனக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தி ஆக்டிவேஷன் ஆச்சு. துன்பம், ஒரு துயரம், ஒரு கஷ்டம் நமக்கு வரும்போது நமக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்ப நான் தெய்வீக ஞானத்தின் தூய பிரகாசத்தை நான் அடைந்தேன் அப்படின்றாங்க. அப்ப அங்க அக்னின்னு அவங்க சொன்னது 2 விஷயத்த உருவகம் பண்ணி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ். ஒண்ணு, நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, என்னுடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே நான் விடணும் அப்படிங்கிறத அக்னியின் மூலமா நமக்கு சொல்லப்பட்டது. 2வது தெய்வீக ஞானத்தின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னி அப்படிங்கிறது அதைத்தான் குறிக்குது. மத்தபடி அங்க அக்னி பரீட்சை அப்படிங்கிறது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி, ஒரு சாம்பல்ல இருந்து எப்படி அந்த பறவை எழுந்து வருதோ அது மாதிரி அந்த அக்னி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தூய்மையை குறிப்பதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கேக்குறாங்க, இதை என்னால நம்பவே முடியலையேம்மா, எவ்வளவு வருஷங்களா, எவ்வளவு பேர் நமக்கு இத சொல்லியிருக்காங்க, அக்னி பரீட்சைங்கிறது நடந்தது, சீதை இவ்வளவு துன்பப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ராமரே இதை நடத்தினாரு, ராமருக்கு தெரிஞ்சாலும் மத்தவங்களுக்காக இதை செய்ய வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க சீதா தேவி, நாங்க 2 பேருமே எப்படி இருந்தோம், உயர்ந்த நிலையில இருந்தோம். அப்ப அவர் என்ன இது போல ப்ரூஃப் பண்ணணும்னு எதுவும் அவர் என்கிட்ட எதிர்பார்க்கல. அதே மாதிரி ராமர் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கும் இல்ல. நாங்கள் 2 பேருமே எப்படி இருந்தோம், ஒரே மனதோட இருந்தோம், ஒரே இதயத்தோட இருந்தோம்.
நம்ம சொன்னோம் இல்லையா, 3வது டைமென்ஷன்ல இருக்கும்போதுதான் இந்த பிரிவினைகள் எல்லாமே. மேல போக 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 அங்க பிரிவினைகள் கிடையாது. எல்லாமே ஒன்றாக இருக்கும். அங்க ஒரே மாதிரியா யோசிப்பாங்க. அங்க இருக்கிறவங்க ஒரே உணர்வுல இருப்பாங்க. அம்மா எங்களுக்கு வந்துட்டு ராமர் ஒரு முன்மாதிரி. தந்தை சொல்லுக்கு அவ்வளவு கட்டுப்பட்டவர். இப்படி நிறைய விஷயங்கள் நாம ராமர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு நாங்க வாழறோம். ஆனா அப்படிப்பட்ட ராமர் வந்துட்டு உங்களுடைய தூய்மை நிரூபிப்பதற்காக இப்படி ஒரு செயலை செய்தார் அப்படின்னு வால்மீகி மகரிஷி எழுதும் போது இது நிறைய தவறான கருத்துக்களை இல்லையா ஏற்படுத்தும். அப்போ அது வந்துட்டு எங்களை இன்னும் குழப்பம் இல்லையா, ஏன் அவர் அப்படி எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, வால்மீகி ஒரு சிறந்த முனிவர் அப்படின்றாங்க சீதாதேவி. இப்படிப்பட்ட அந்த சிறந்த முனிவர் ஏமா இப்படி எல்லாம் எழுதணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லுவாங்க, இத அவர் எழுதவே இல்லை. அப்படின்னா இது எப்படி வந்தது அப்படின்னா, பின்னாடி வந்த ஆணாதிக்கம் கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த கதையை சேர்த்துட்டாங்க அதுக்குள்ளார. ஏன் அப்படி சேர்த்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு சீதாதேவினா தெரியும், ஒரு தெய்வத்துக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ராணி. அப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கும் போது மத்த பெண்கள் வந்துட்டு பயந்து ஒழுங்கா நடந்துப்பாங்க. தனக்கு ஏதாவது இப்படி வந்ததுன்னா என்ன ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா நடந்துக்குவாங்க அப்படின்றதுக்காக ஆண்கள் சேர்த்த கதைதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பல நூற்றாண்டுகளாக மாற்றப்பட்டது. அதுல ஒரு முக்கியமான கதைதான் இந்த அக்னி பரீட்சை அப்படிங்கிறது. நீங்க வந்துட்டு அந்த வால்மீகி எழுதின அந்த ராமாயணத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதுல எத்தனை தவறுகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா வால்மீகி மகரிஷி அதை எழுதவே இல்லை. இது எப்ப நடந்ததுமா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே? மொழிபெயர்ப்பாளர்கள் அதை எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிட்டாங்க. அந்த நேரத்துலதான் தர்மகர்த்தாக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ஆணாதிக்கத்தை செலுத்துறதுக்காக பெண்கள் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவே கீழா வச்சாங்க. அந்த அக்னிய வந்துட்டு தூய்மைக்கு உதாரணமா வச்சு அவங்க பெண்களை வந்துட்டு அதுக்குள்ளாரையே அடக்கி வைக்க நினைக்கிறாங்க. அதனால எழுதப்பட்டதுதான் இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய கலாச்சாரத்துல நிறைய கோவில்கள் அழிக்கப்பட்டது அப்படிப்பட்ட நேரத்துலதான் இது எல்லாமே நடந்தது. அப்படி ஏன் அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க அடையாளத்துக்காக இந்த கோயில்களை எல்லாமே அழிச்சாங்க. அப்படி என்னுடைய கோயில்கள் கூட நிறைய அப்ப அழிச்சிட்டாங்க. உயர்ந்த படைப்புகள் கூட அங்க மறைக்கப்பட்டது. அதை சரி செய்யறதுக்காக வால்மீகியே திரும்ப வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா தான் சொன்ன கருத்து எந்த அளவுக்கு மாறி போச்சு இந்த பூமி மேல, அது அவரால் தாங்கிக்க முடியல. அதுக்காக அவர் என்ன பண்றாரு, திரும்ப இந்த பூமிக்கு வராரு. நான் வந்துட்டு இந்த ராமாயணத்தை ஒழுங்கா திரும்ப எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து செய்யும் போது வேற ஒரு மொழியில அவர் மொழிபெயர்த்து சொன்னா கூட அவரால் முழுசா அதை எழுத முடியல. துளசிதாசர் எழுதிய ராம்சரித் மானஸ் இதைத்தான் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தோட இன்னொரு மொழிபெயர்ப்பு தான் மாஸ்டர். அது வந்துட்டு தன்னுடைய தியானத்துல அவர் தெரிஞ்சுக்கிறார். என்ன அப்படின்னா தான் வந்துட்டு முற்பிறவியில வால்மீகியா இருந்ததை அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ராமாயணம் எவ்வளவு மாறிடுச்சு, அந்த ராமாயணத்துடைய உண்மையான கதையை நாம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்ணி எழுத ஆரம்பிக்கிறார். சீதை அப்படிங்கிறவங்கள ரொம்ப வந்துட்டு பலவீனமா காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் இப்படிதான் இருந்தா பண்பு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே மாத்தி இருக்காங்க அப்படிங்கிறத அவர் தன்னுடைய தியானத்துல தெரிஞ்சுக்கிறார். சோ அதுக்காக திரும்ப அதை மாத்தி எழுதுறாரு அவர். அப்படி எழுதப்பட்டதுதான் ராம்சரித் மானஸ் அப்படிங்கிறது. அப்ப கேக்குறாங்க, அப்ப அது உண்மையான ராமாயணமா அப்படின்னா இல்ல, அது கூட வந்துட்டு இப்ப இருக்கிற ராமாயணத்தை விட ராமாயணத்துக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா தான் வால்மீகியா இருந்து எழுதிய அந்த வார்த்தைகளை வந்துட்டு துளசிதாசரா இருக்கும்போது அவரால் கூட முழுமையா எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ மாஸ்டர்ஸ், நாம ஒரு பிறவிகளை எவ்வளவுதான் செய்திருந்தாலும் இந்த பிறவியில நாம எடுத்துக்கிற அந்த ஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க சீதாதேவி. சோ அதுக்கப்புறம் சீதாதேவி அயோத்திக்கு வரும்போது அப்படி என்னதான் நடந்தது, அங்க சலவைக்காரர் கேட்கிறார் இல்லையா, அவங்களுடைய கற்புக்கு சந்தேகத்தை கொடுக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இல்லையா. சோ அதெல்லாம் நடந்தது இல்லையா, அதை பத்தி இன்னும் கேட்கிறாரு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.